ஏன்னா நாம் இந்த பூலோகத்துல இருக்கிறது போலவே மரித்த பின்பு அவரோடு கூட நாம் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் அவரை கீர்த்தனம் பண்ணுகிற பிள்ளைகளாய் அவரோடு கூட உட்கார்ந்திருந்து அவருடைய பரிசுத்த பிரசன்னத்தை பார்க்கும் பிள்ளைகளாய் பாக்கியம் பெற அவர் ஆசையாய் இருக்கிறார். இதுல நாம் ஏதாவது ஒரு சிறிய தவறு செய்து விட்டா இவ்வளவு பெரிய மகிமையின் பாக்கியத்தை இழந்து போவோம். அதனாலதான் அவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று. இந்த நாளில ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை அறிவதே எங்களுடைய லட்சியம். உம்மோடு கூட கரம் பிடித்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் நடப்பதுதான் எங்களுடைய ஆசை. அதுல நாங்கள் நிலைத்து இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் அந்த பலத்தை நமக்கு தருவாராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் பேசுகிற அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே மீட்பர் இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நாளில் உங்களை யாவரும் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேச இருக்கிற வசனம் பரிசுத்த அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின 12வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம வாசிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாங்கள். ஆண்டவர் நாளிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு வார்த்தை, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நாம தரிக்க வேண்டாம். ஏன்னா இது நிரந்தரமான ஒரு உலகம் அல்ல, இது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அல்ல. நாம் வேறு எதற்காகவோ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய டெஸ்டினேஷன் வேற எங்கேயோ இருக்குது. இந்த உலகத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் தேவன் நம்மை உருவாக்கல. மாறாக அவர் எப்படியாய் உருவாக்கிறார்? அவருடைய திரு சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய், அவருடைய சித்தத்தை அறிந்து இந்த உலகத்திலே நடக்கிற ஒரு பிள்ளைகளாய் உங்களையும் என்னையும் அவர் உருவாக்கி இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாளிலே நம்மளிடத்தில் நினைவுபடுத்த ஆசையா இருக்கிறார். ஆண்டவர் அநேக வேளைகளிலே நம்மளோடு கூட பேசுவது உண்டு. ஒருவேளை நாம் அந்த சத்தத்தை கேட்கலாம், கேளாமல் போகலாம். ஏன்னா அதற்குண்டான நேரத்தை நாம் ஒதுக்கி அவருக்காய் அமர்ந்திருக்கும் போது, காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் எல்லோரோடும் கூட பேச வல்லவராய் இருக்கிற தேவன். ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்க்கையிலே அவரவர்களுக்கு தேவையான அந்த ஞானத்தை, அந்த ஆலோசனைகளை தருகிற கர்த்தர் நம்மோடு கூட உண்டு. ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் அவரை இப்படியாய் சொல்லுகிறது, அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் மகிமை உள்ளவர் என்று சொல்லி அவரை போற்றி புகழுகிறது. இந்த வேதத்துல எழுதியிருக்கிற ஒரு எழுத்தும் எழுத்தின் உறுப்பும் அவரே அல்லாமல் வேறு யாராலும் என்ன செய்ய முடியாது, எழுதியிருக்க முடியாது. இந்த உலகத்துல பல பல புஸ்தகங்கள் உண்டு, எவ்வளவோ கதை புஸ்தகங்கள் உண்டு, எத்தனையோ மத புஸ்தகங்கள் உண்டு. ஆனால் உலகத்திலே அதிகமாய் விற்கக்கூடிய ஒரு புஸ்தகம் எது? அது வேத புஸ்தகம். ஹல்லேலூயா. உலகத்திலே அதிகமாய் வாசிக்கப்படக்கூடிய ஒரு புஸ்தகம் நம்மளுடைய பரிசுத்த வேதகம் என்பது எத்தனை மகிழ்ச்சி பிரியமானவர்களே. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய திருசுத்தத்தை அறிந்து நடக்கிற பிள்ளைகளா நீங்க உலகத்துல இருக்கிறீங்களா? இல்ல இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிற பிள்ளைகளாய் உங்களை நீங்க ஆக்கி கொண்டிருக்கிறீங்களா? நம்மளுடைய காரியம் இந்த நாளிலே எப்படி இருக்கிறது? தேவனுடைய சித்தத்தை நாம் எப்படி அறிவது? சற்று முன்னே போய் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் எப்படி தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நாம் நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்கு என்ன நடக்கிறது? ஆண்டவர் அவருடைய திரு சித்தத்தை நம் மூலியமாய் இந்த உலகத்திலே செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார்.
அவர் ஒரு எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம். அல்லேலூயா. அவன் ரொம்ப படித்த ஒரு ஸ்மார்ட்டான ரொம்ப ஞானம் நிறைந்த ஒரு மனுஷியோ அவர் தெரிந்து கொள்கிறது அல்ல. அல்லேலூயா. மாறாக அவர் எப்படிப்பட்ட ஆட்களை தெரிந்து கொள்கிறார்? எளியவனை அவர் குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு நிற்க வைக்கக்கூடிய ஒரு அன்பு தேவன். ஏன்னா அவரால் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும். அல்லேலூயா. மோசையின் வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும். மோசை பிறந்த போதே ஒரு சபிக்கப்பட்ட குழந்தையாய் பிறந்தான். அவனை கொல்லுவதற்கு அநேகர் தேடி கொண்டிருந்தாங்க. ஆனா தேவன் அவன் மீது வைத்திருந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அவனை ஒரு நாணல் பெட்டியிலே கூடையிலே வைத்து யார் இடத்துல கொண்டு போய் சேர்த்தார்? அந்த நாட்டு ராஜாத்தின் இடத்துல கொண்டு போய் சேர்த்தார். அங்க அவன் ராஜாவாக வளர்க்கப்பட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனிதனை ஒரு மனுஷியை குறிச்சிட்டார்னா இந்த மனுஷனை கொண்டு இல்ல இந்த மனுஷியை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் அநேகம் உண்டு. நான் செய்யக்கூடிய இவர் மீது உள்ள திட்டங்கள் அநேகம் இருப்பதனால் இவனை எப்படி எந்த வேளையிலே நான் ஒழித்து வைக்க வேண்டும், எப்பொழுது அவனை உயர்த்த வேண்டும், எப்பொழுது ஞானத்தை கொடுத்து ராஜாக்களின் மத்தியில நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அவருக்கு மாத்திரமே தெரியும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு காலையில ரத்தீஷ் கூட மெசேஜ்ல சொல்லிட்டு இருந்தான், நம்ம இந்த உலகத்துல செய்யக்கூடிய வேலையை ஆண்டவருக்காய் செய்யக்கூடிய வேலையை செய்து முடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? மரித்து போக மாட்டோம். அல்லேலூயா. ஆண்டவரை திரு சித்தத்தை செய்யதான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த திரு சித்தத்தை நாம் கண்டுபிடித்து அதன் வழியிலே நடக்க நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்க என்ன மாற்றம் நடக்கிறது? ஆண்டவர் அவருடைய பலத்தினால் நம்மை நிரப்ப விரும்புகிறார். அங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது எபேசியர் 1 அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிங்க. எபேசியர் 1 13. நீங்களும் எப்படி உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வெறுமனையா சொல்லி நம்மளை அனுப்புகிறது இல்ல. இந்த உலகத்துல அவர் என்ன செய்கிறார்? என் சித்தத்தை நீங்க அறிஞ்சிட்டீங்களா? என் வழியில வர நீங்க தீர்மானிச்சிட்டீங்களா? நான் உங்களை கொண்டு செய்து முடிக்கக்கூடிய காரியத்தை செய்ய தீர்மானிச்சிட்டீங்களா? நீங்க வெறுமையா இப்ப போக வேண்டாம், உங்களை எக்யூப் பண்ணி நான் அனுப்ப விரும்புகிறேன். அதற்காக நான் என்ன செய்ய போறேன்? பரிசுத்த ஆவியின் நிறைவை உங்கள் மீது வைக்க போறேன். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவி நம் மீது வரும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் உடலுக்குள்ளும் நம்முடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கிறது. எத்தனை பேர் நீங்கள் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இதை குறித்து அநேகம் பேர் சாட்சி கொடுக்கிறது என் கண்களினால், என் வாய்களினால், என் காதுகளினால் நான் கேட்டிருக்கிறேன். நானே அதை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். அல்லேலூயா. உங்களுடைய பலவீனம் எல்லாம் ஓடி போகும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லி இருக்கிறது. கர்த்தருடைய ஆவி உங்கள் மீது வைக்கப்படும் பொழுது, உங்கள் இருதயத்தை அது நிரப்பும் பொழுது, உங்களை அறியாமலே உங்களை பலம் உள்ளவர்களாய் நீங்கள் உணர ஆரம்பிக்கிறீங்க. நீங்க ஒரு சாதாரண மனிதன் அல்ல, சாதாரண மனுஷி அல்ல, மாறாக தேவ பலம் நிரம்பின ஒரு மனிதனாய், ஒரு மனுஷியாய் இந்த உலகத்துல நீங்க நடக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்படி நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்க என்ன செய்கிறது? அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 18வது வசனம் 1 அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது அங்க என்ன நடக்கிறது பாருங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைஞ்சிட்டீங்க. இப்ப என்ன ஆகுது? உங்களுடைய பலன் என்ன செய்யுது பாருங்க. எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் தேவனுக்கு சாட்சியாய் மாறி போறீங்க. ஹல்லேலூயா. இப்போ நாம முதல்ல வாஸ்தவ வசனம் இங்க வந்துருச்சா? நாம் தேவனுக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் நம்ம என்ன செய்ய போறோம்? வாழ போறோம். யாரால? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால. இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தை கட்டி கேளுங்க. பரிசுத்த ஆவியானவரே, என்னோடு கூட வாசம் பண்றீங்களா? என் கூட இருக்கிறீங்களா? உங்களுடைய அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேனா?
இயேசுவின் பலம் என்னை நிரப்பி இருக்கிறதா என்று சொல்லி இன்னைக்கு என்ன செய்யணும்? நம்மை நாமே சோதித்து பார்க்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். எப்படிப்பட்ட சாட்சி உள்ள பிள்ளைகள் என்று சொல்லி பார்த்தா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல அப்போஸ்தலர்கள் இயேசுவை பார்த்ததற்கான ஒரு சாட்சியை சொல்றாங்க. அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32வது வசனம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகள். சிம்பிளா முடிச்சிட்டாரு. இயேசுவை குறித்ததான சாட்சி நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படணும். ஹல்லேலூயா. நம்ம நடக்கிற வழியில, நம்ம உட்கார்ற இடத்துல, நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்மளுடைய ஆலயத்துல, நம்ம எங்கெங்கு போகிறோமோ, நம்மளுடைய குடும்பத்துல, நம்முடைய செயலிலே, நம்மளுடைய பேச்சிலே, நம்முடைய எல்லா காரியத்திலும் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? இயேசுவை சாட்சி கொடுக்கிற பிள்ளைகளாய், ஒரு சாட்சி உள்ள ஜீவிதம் வாழுகிற பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையை கட்டி அமைக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். தேவன் ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்டாரு. மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியும் தேடும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம், ஆஸ்தி, அந்தஸ்து, செல்வம், உங்களுடைய சுகம் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதனோடு கூட எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்கின்ற ஒரு ரகசியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்ததுனால அதை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிரியமானவர்களே, எனக்கு உலகத்தில் இப்படிப்பட்ட பாடு இருக்கிறது, என்னுடைய டார்கெட் இது, ஏன் நான் இந்த வருஷத்துல இந்த காரியத்தை என் வாழ்க்கையில நடத்தி முடிக்க ஆசைப்படுறேன் என்று சொல்லி நம்மளுடைய கவலைகள் எல்லாம் இந்த உலகத்திலே இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து அதன் மீது வைக்க ஆசை இல்லாதவர்களாய் நம்ம என்ன செய்யணும்? காணப்படணும். ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில ஆடட் ஆயிட்டே வரும். ஒவ்வொரு நாட்கள் வரும் பொழுது, ஒவ்வொரு வருஷம் வரும் பொழுது கர்த்தர் அதினதின் காலத்தில் அதினதின் காரியங்களை நேர்த்தியாய் செய்கிறவர். அவர் யார் யாருக்கெல்லாமோ செய்கிறார், நமக்கு செய்யாம விட்டுருவாரா? யோசித்து பாருங்க சற்று. நம்மளுடைய கவலை எதை குறித்ததா இருக்கணும்? நம்முடைய பாரம் எதை குறித்ததா இருக்கணும்? நம்முடைய சிந்தை எதை குறித்ததா இருக்கணும்? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும். அநேக பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமா இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுவுக்கு விரோதமான போராட்டம் உலகம் எங்கும் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. இந்தியா எடுத்துக்கொள்ளுங்க, எல்லா தேசங்களிலும் எடுத்துக்கொள்ளுங்க, நமக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு பெருங்கூட்டம் உண்டு. சாத்தானுடைய அந்தகார கிரியைகள் இந்த உலகத்துல மிக வைராக்கியமாய், வேகமாய், சிறு குழந்தைகள் முதற்கொண்டு அது கெடுத்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா அவன் வேகமா செய்யறான், நம்மளோட வேலைய அவன் வேகமா செய்யறான். நம்மளை விட எப்படியாவது இந்த பிள்ளைகள் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு முன்பாக அவருடைய இருதயத்தை நான் கரப்படுத்திடணும். இந்த சிறு வயதுல இந்த பிஞ்சுகளுடைய இருதயத்திலே நான் விஷத்தை விதைச்சிட்டேன்னா அந்த பிள்ளைங்க என்ன செஞ்சிருவாங்க? பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க ஓடி வந்துருவாங்க. இயேசுவுக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளா வாழ மாட்டாங்க. இதுதான் சாத்தானுடைய திட்டம். இதை அறிந்தவர்களாய், புரிந்தவர்களாய் நாம விரைவாய் காரியத்தை நடப்பிக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம எப்படிப்பட்ட சாட்சி உள்ள பிள்ளைகளா நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. இவ்வளவு வாஞ்சையாய் வந்து ஆலயத்துல ஓடி வந்து எல்லா காரியத்தையும் செய்து ஆலயத்தை ஆரம்பிச்சு எப்படியாவது 4 பேருக்கு இந்த வசனம் போய் சேர்ந்துராதா, இந்த பாடல் யாருடைய இருதயத்தையாவது தொற்றாதா என்று சொல்லி வாஞ்சையாய் கதறுகிற ஒரு கூட்டம் உண்டு. ஆனா இதை விட வேகமா இயேசுவுக்கு விரோதமாய், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு பெருங்கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களை நாம யாரை கொண்டு சமாளிக்க முடியும்? எதை கொண்டு நாம் அவர்களை வெல்ல முடியும்? பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்குள்ள இல்லைன்னா நம்ம விழுந்து போவோம். அதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியின் நிறைவை நீங்க பெறும் பொழுதுதான் உங்களுக்குள்ள ஒரு பலன் வரும். அந்த பலத்தை கொண்டுதான் நீங்க என்ன செய்ய முடியும்? எனக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாய் இந்த உலகம் முழுவதும் வாழ முடியும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய ஆசை. அதற்கு இந்த நாளில நம்ம என்ன செய்யணும்? நாம நம்ம ஒப்பு கொடுக்க தீர்மானிக்கணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் விளங்கும், நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். இந்த ஆவியின் கனி நம்மிடம் இருக்கிறதா என்று சொல்லி இன்னைக்கு நாம் என்ன செய்யணும்? டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஆவியின் கனி சகல நற்குணம். ஆவியின் கனி என்னன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும்.
பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பவுல் பிலிப்பியர்கள் சொல்லுகிறார், எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயத்திற்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். தேவன் அழைத்த பரம அழைப்பு நமக்கு எது? அதே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எடுத்து வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோட இருப்பார். அவர் என்ன சொல்றாரு? பிலிப்பியர் 3:14 சொல்ற, கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நீங்க ஓட வேண்டும். அந்த பரம அழைப்பின் பந்தயத்தை நாம் அறிந்து கொள்வது எப்படி? அந்த பரம அழைப்பின் பந்தயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பணி என்ன? நீங்கள் என்னிடத்தில் கற்றும், இயேசுவினிடத்தில் நம்ம என்ன கற்றிருக்கிறோம்? இந்த வேதத்திலிருந்து கற்றுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதுதான். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவ்வளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். நாம் அவரிடத்துல கற்றது என்ன? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றாயிலும் சிறியவன் எனப்படுவான், இவைகளை கை கொண்டு போதிக்கிறவன் பரலோகத்தில் பெரியவன் எனப்படுவான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த கற்பனைகள் எல்லாவற்றையும் சிறிதொன்றாகிலும் யாதையும் மீறி அவ்விதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோகத்தில் எல்லாரும் சிறியவனாய் எனப்படுவான், இவைகளை கை கொண்டு போதிக்கிறவன் எவனோ பரலோகத்தில் பெரியவனாயிருப்பான். ஆண்டவர் சொல்றாரு, நாம் அவரிடத்தில் கற்றுக்கொண்ட காரியம் என்ன? இந்த வேதத்துக்கு புறம்பாக ஒரு வார்த்தை கூட நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, யாருக்கும் கற்று கொடுத்து விடக்கூடாது. நம்முடைய மாம்ச சிந்தைய எந்த மனுஷனுக்குள்ளும் எந்த ஆதாயத்திற்காக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கொண்டு போய் சேர்த்தக்கூடாது. இதுல நாம ரொம்ப கவனமா ரொம்ப தீவிரமா இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிற காரியம் என்ன? என்னுடைய சித்தம் எது? என்னுடைய காரியம் எது? என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டது எது? நான் என் பிதாவினிடத்தில் என்ன கற்றேனோ, என்ன செய்ய அவரிடத்திலிருந்து உத்தரவு பெற்றேனோ அந்த காரியத்தை மாத்திரம்தான் செஞ்ச. என் பிதாவுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நான் செய்யல. எனக்கு சொந்தமாய் எந்த காரியத்தையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல, போதிக்கல. அந்த வழியில நாங்க உங்களை நடத்தல. பிதாவின் சித்தம் எதுவோ அதை நிறைவேற்றுகிறவர் தான் நான் செஞ்சேன். நான் வந்து அதனாலதான் 17-18 அதிக அழகா அந்த 17ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 17-18 எடுத்து வாசிங்களா? இல்ல 16 இருந்து வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவருக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. சொல்றார், பிதாவுக்கு முன்னாடி நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கணும். அவர் ஆசைப்படுறாரு. நான் என் பிதாவின் சித்தத்தை செஞ்சுட்டு இந்த உலகத்தை விட்டுட்டு போயிட்டேன். 2000 வருஷத்திற்கு முன்பாய் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேளையிலே மிக தீவிரமா இருந்து, என்னுடைய மாம்சம் ஒருவேளை பலவீனமா இருந்தாலும் அந்த போராட்டத்துக்கு விரோதமா என்னுடைய மாம்சம் வலி உள்ள மாம்சம், இதை எப்படியாவது இதை மீறி நம்ம போயிடக்கூடாதா என்று சொல்லி கெத்செமனே தோட்டத்துல அவரு புலம்பி அழுறாரு பிதாவின் இடத்துல. உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்கிட்ட எடுத்து போட்டுருங்கப்பா. ஏன்னா அவருக்கு தெரியும் அவருடைய மாம்சம் மிகுந்த வலி நிறைந்த ஒரு காரியத்துக்குள்ள போகுது. அவர் அடிக்கப்பட போறாரு, நொறுக்கப்பட போறாரு. எல்லாருக்காகவும் சதைகள் பிக்கப்பட்டு அவருடைய உடல் எல்லாம் 5000 அடிகளுக்கு மேன்பாய் அடிக்கப்பட்டதாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு அடி நம்மளால தாங்க முடியாது. இயேசு 5000த்திற்கும் அதிகமான அடிகள் அடிக்கப்பட்டார். அவர் எருசலேம் வீதியில சிலுவை இழுத்துக்கொண்டு போகப்படும் பொழுது எல்லாரும் அவரை காரி துப்புனாங்க.
தன்னைத்தான் எல்லாரையும் ரட்சிக்க வந்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்ல. தேவாலயத்தை 3 நாளைக்குள்ள இடிச்சு கட்டுறவனை பாருங்க, இங்க தொங்கி கிடக்கிறான். எப்படியெல்லாம் பரியாசம் பண்ணப்பட்டார். ஆனா அவர் என்ன செஞ்சார்? இவ்வளவு காரியத்திலையும் அவர் சொல்றாரு 17வது வசனத்துல, நீங்கள் நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வரல. அவர் கெத்செமனே தோட்டத்துல புலம்பி எழுந்தது உண்மைதான். இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்து போட முடிஞ்சா ப்ளீஸ் டேக் இட் அவே ஃப்ரம் மீ என்று சொன்னது உண்மைதான். ஆனாலும் அவங்க ஒப்பு கொடுக்கிறாரு. ஆனாலும் என்னுடைய சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தப்படி ஆகிறது. அதுக்காக சொல்றாரு, நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களையும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசு குமாரன் மகா பரிசுத்தம் உள்ளவர். அவரிடத்துல யாதொரு குற்றமும் யாரும் காண முடியாதவர். அண்ட சராசரங்களை இறைவன் படைக்கும் பொழுது அவரோடு கூட உலா வந்தவர். இன்னைக்கு அவருடைய சித்தத்தை செய்ய துடிக்கிறாரு. ஒரு எழுத்தின் உறுப்பும், ஜஸ்ட் நாட் ஈவன் சிங்கிள் வேர்ட் வீணா போயிடக்கூடாது. அதுதான் அவருடைய மிகுந்த வைராக்கியம். இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா எழுத்துக்களையும் நிறைவேற்றணும். அதுதான் அவருடைய வைராக்கியம். 18 சொல்லுது பாருங்க, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வேதத்தில் இருக்கிற எந்த எழுத்துக்கும் நாம் அகைன்ஸ்டா நின்னோம்னா ஆண்டவர் நம்மளை கீழே தள்ளிட்டு அந்த இடத்துல வேற ஒருத்தர் வச்சிருவாரு. அல்லேலூயா. நான் பின்னால சொல்றேன் காரியங்களை. நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது யோவான் 4ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்லுது பாருங்க. நம்ம ஏற்கனவே இந்த வசனத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தை செய்து முடிப்பதே, அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. பாருங்க எவ்வளவு வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார் பிதாவின் மேல. அவர் நினைச்சா அவர் என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். காதை வெட்டிடுறான், போர்சேகனுடைய காதை இயேசுவை பிடிக்க வரும் பொழுது அவர் அதட்டிட்டு என்ன செய்யறாரு, அந்த காதை எடுத்து ஒட்ட வச்சுட்டு சொல்றாரு, நான் வேண்டிக் கொண்டால் எத்தனையோ தேவதூதர்கள் ஆண்டவர் எனக்காக அனுப்பி என்னை விடுதலை ஆக்க மாட்டார் நினைக்கிறியா? இல்ல, அவருடைய திட்டம் அது அல்ல. அவர் வந்தது அதற்காக அல்ல. ஒருவேளை சாத்தா அந்த நேரத்தில் கொக்கரித்து கொண்டிருந்தான், நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போற, அடுத்த நாள் நீ சாக போற, ரோம சேவர்கள் உன்னை பிடிச்சாச்சு, அவ்வளவுதான் உன் ஆட்டம் முடிஞ்சது, நீ ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் வருவ, எருசலேமுக்குள்ள வருவ, ரோமர்களை அடித்து விரட்டி அவர்களை புறம்பாக்கி எங்களுக்கு ராஜாவா இருப்பீர்கள் என்று சொல்லி நினைத்த எண்ணம் மாறி அவர்களே என்ன செய்ய சாவுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு சாத்தான் கொண்டு வந்து நிறுத்திட்டான். அவன் நினைச்சிட்டான் அவனுடைய திட்டம் எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனா நிறைவேறினது அவர் திட்டம் இல்ல, அவனுடைய திட்டம் இல்ல, பரம பிதாவின் திட்டம் அங்கு நிறைவேற்றப்பட்டது. அவர் மரித்தார், பாதாளத்துக்கு போனார், மரணத்தின் திறவுகோலை சாத்தானுடைய கரத்திலிருந்து பிடுங்கி எடுத்தவராய் வெற்றி பெற்றவராய் உயர்த்தெழுந்து வந்தார். ஜெயமுள்ள கிறிஸ்து. அல்லேலூயா. அதனாலதான் நம்ம பாடுறோம், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார், ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே என்று சொல்லி ஜெய கிறிஸ்து முன் செல்லுகிறார். அவன் நினைச்சான் சாத்தான் இதோட ஒளிஞ்சான், இயேசு இதோட ஒளிந்தார் என்று சொல்லி. ஆனா மாறாக அங்க நடந்தது என்ன, அவனுக்கு இருந்த மரணத்தின் அதிகாரத்தை அவனுடைய கரத்திலிருந்து நமக்காய் பிடுங்கி எடுத்து வெற்றி வீரனாய் வெளிவந்தார். அல்லேலூயா.
அந்த இயேசுதான் இன்னைக்கு சொல்றாரு, இந்த எழுத்த ஒரு எழுத்தையும் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, விட்டு கொடுத்துடாதீங்க. இந்த வேதத்தின் அடிப்படையில நாம நடக்க வேண்டியது மாத்திரமல்ல, அதை தீவிரமாய் பிறருக்கு போதிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. நம்மளோட வேகமா சாத்தான் வேலை செய்யறான். அவருடைய சித்தத்தை நாம செய்து முடிக்க வேண்டும். நான் ஒரு தீர்க்கதரிசியை குறித்து உங்களுக்கு சற்று எடுத்து கூறி முடிக்கலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். பிழையாம் என்கின்ற தீர்க்கதரிசியை குறித்து என்னாகமும் 22ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே என்னாகமும் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அங்கு என்ன நடக்கிறது? கிட்ட இருக்கும் யோர்தான் கிக்கரையிலே பாளையம் இறங்கினார்கள். சரி, பாலா கண்டான். ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடினால் பாருங்க, இங்க இஸ்ரவேலின் திரளான கூட்டம் மோவாப் ராஜாவுடைய தேசத்தை மூடி இருக்கிறது. சொல்றான், மீதியானியரின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லுகளை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்று சொல்லி பயந்து போய் இப்போ அந்த ஜனங்களை எப்படி முறியடிக்கணும்? ஏன்னா அந்த ஜனங்களுடைய வெற்றியை, இயேசு தேவன் அவர்களோடு இருந்த காரியத்தை அவர்கள் கேள்விப்பட்டு அந்த ஜனங்களுக்காய், அந்த தேவனுக்காய் பயந்து எப்படி நாம் இந்த திரளான கூட்டத்தை முறியடிக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறாங்க. பார்க்கும் பொழுது 5வது வசனம் சொல்லுது, அவன் பேயாரின் குமாரனாகிய பீழையாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்திலே நதி அருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு கூட்டம் வந்திருக்கிறது, ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எங்களுக்கு எதிரே இறங்கி இருக்கிறாங்க, அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் பீழையாமுடைய காரியங்களை அறிந்த ராஜா, பீழையாம் ஒருவனை சபித்தால் அவர்களுக்கு சாபம் வரும், பீழையாம் ஒருவனை ஆசீர்வதித்தால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் வரும் என்று சொல்லி அறிந்து, பீழையாமுடைய காரியங்கள் அதற்கு முன்பாய் ஒன்றும் எழுதப்படல. அவன் எப்படி தேவனை தெரிந்து கொண்டான், தேவன் எப்படி அவனை ஒரு தீர்க்கதரிசியா ஆக்கினார், எந்த காரியமும் அங்க எழுதப்படல. மாறாக இங்க அவன் அட்ரஸ் பண்ணும் பொழுது அவன் மகா பெரிய வல்லமை நிறைந்த ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி இந்த ராஜா அறிந்து அவர்களை அழைக்க ஆசைப்படுகிறான். 9வது வசனத்துல இப்ப பீழையாம் இடத்துல அந்த ஸ்தானாதிபதிகள்லாம் ரெக்யூஸ் பண்றாங்க. 8வது வசனம், அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கு தங்குங்கள். இல்ல 7வது வசனத்துல இருந்து பார்ப்போம். அப்படியே மோவாப்பின் மூப்பர்களும் மீதியானின் மூப்பர்களும் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டாங்களாம். இவன் பீழையாமுக்கு ஒரு பெரிய ஒரு கூலி, ஒரு சம்பளம் அவங்க நிர்ணயிச்சு என்ன செஞ்சுட்டாங்க, எப்படியாவது இந்த தீர்க்கதரிசி அழைத்து கொண்டு இந்த திரளான ஜனங்களை சபிச்சுட்டா போதும், நாம ஈஸியா என்ன செஞ்சிடலாம், வெற்றி பெற்றலாம். இதுதான் அவங்களுடைய ஐடியா. அவங்க வாராங்க. வரும்போது 8வது வசனத்துல சொல்றாரு, இன்னைக்கு ராத்திரி இங்க தங்குங்க, கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் செய்ய போறேன். தேவனுடைய சித்தத்திற்கு, தேவனுக்கு விரோதமா நான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல அவன் அறிக்கை பண்றான். அறிக்கை பண்ணி ராத்திரி தங்க சொல்றான். 9வது வசனத்துல தேவன் பீழையாம் இடத்துல வர்றாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, தேவன் பீழையாம் இடத்துல வர்றாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆனந்த பாக்கியம் இல்லையா? நம்மளிடத்துல தேவன் இறங்கி இப்படி பேசினா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? ஆண்டவர் நம்ம இடத்துல ராத்திரி தட்டி எழுப்பி கிறிஸ்டி எழும்புமா, எழும்பு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இவா நம்ம 2 பேரும் ஒரு கதை பேசுவோம், இவா உன்னை வச்சு நான் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது கிறிஸ்டி எப்படிப்பட்ட ஒரு மனுஷியா மாறி போவா? அப்படியே ஐஸ் மாதிரி உறைஞ்சிட மாட்டேன், அப்படியே நம்ம உறைந்து போயிட விட மாட்டோமா? பரிசுத்த தேவன் பீழையாம் இடத்துல நின்று கேட்கிறாரு, இந்த ஜனங்கள் அவங்க வந்திருக்கிறவங்க யார் என்று சொல்லி. அதற்கு அவன் உத்தரவு சொல்றான் பாருங்க. 10வது வசனத்துல, பீழையாம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாப்பின் ராஜா அவர்களை என்னிடத்திற்கு அனுப்பி
பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்குதான். நீ என்ன செய்ய, அவர்களை சபிக்க வேண்டும், அப்பொழுது நாங்கள் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல் என்றான். அதற்கு இப்ப தேவன் அவனுக்கு பதில் சொல்றாரு, பிழையாமே, நீ அவர்களோட என்ன செய்யாத, போகாத, நீ போகாதன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த திரள் கூட்டம் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். இந்த கூட்டத்திற்கு விரோதமாய் நீ போய் என்ன செய்யக்கூடாது, அவங்கள சபிக்க கூடாதுன்னு அந்த இடத்துல மிக தீவிரமாய் ஆண்டவர் சொல்றார். இயேசுவை அணுவோடு, தேவனை அனுதினமும் தரிசிக்கிற ஒரு தீர்க்கதரிசி, அவரோடு உலாவுகிற ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவர் தீர்க்கமா சொல்லிட்டாரு, நீ அந்த ஜனங்க கூட போக வேண்டாம். இப்போ அவங்க போய் ராஜா கிட்ட சொல்றாங்க, அவர் வர மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு. இப்போ ராஜா என்ன பண்றாரு, இன்னும் அதிக கனமுள்ள ஆட்களை, இன்னும் பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் அனுப்புறாரு. உன்னை நான் மிகவும் கனம் பண்ணுவேன், உன்னை நான் என்னெல்லாம் பண்ண போறேன்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. 16ஆம் வசனத்துல, அவர்கள் பீலேயாமின் இடத்தில் போய் அவனை நோக்கி, சிப்பரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பினார், நீ என்னிடத்திற்கு வருவதற்கு தடைபட வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீ சொல்வதையெல்லாம் செய்வ, நீர் வந்து எனக்காக அந்த ஜன கூட்டத்தை எப்படியாவது என்ன செய்யுங்க, சபிச்சிருங்க. இப்போ இந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு சின்ன ஆசை வருது. எப்படி, எந்த வார்த்தை, அவர் ஒரு கீ வேட போடுறார், நான் மிகவும் கனம் பண்ணுவேன், அது மாத்திரமல்ல நீ என்ன சொன்னாலும் நான் என்ன செய்வேன். பாருங்க, ஒரு ராஜா நம்ம இடத்துல சொல்றாரு, நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன்பா, நீ மட்டும் என் கூட வந்துரு. இப்ப நாம என்ன செஞ்சிரும், முதல்ல ராஜாவின் இடத்துல போயிருவோம் இல்லையா? ஏன்னா ஆண்டவர் தான் இந்த ஒரு பாக்கியத்தை நம்ம கொடுக்கிறார். இவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான ஒரு முன்னேற்றத்தை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில கொடுக்கிறார் நினைச்சு நம்ம என்ன செஞ்சிருவோம், இந்த ராஜாவின் பின்னால போயிருவோம். பீலேயாமுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறு எண்ணம் வந்துச்சு. 18ஆம் வசனம் சொல்லுது, பீலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக்கு எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னையும் தந்தாலும், சிறு காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைய நான் மீறக்கூடாது. நான் நினைக்கிறேன் இது அவர் முழு மனசோட சொல்லல. இந்த வார்த்தைய பீலேயாம் முழு மனசோட சொல்லல. அவருக்குள்ள ஒரு சின்ன சபலம் வந்திருக்கு, நிறைய காசு கிடைக்கும் போல, என் வாழ்க்கையே மாறிடும், ஒருவேளை ஆண்டவர் தான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் போல அப்படின்னு சொல்லி அவனுடைய இருதயத்துல ஒரு பேராசை வந்திருக்கலாம். அங்க நடக்கிறது என்ன, அன்னைக்கு ராத்திரி அதே மாதிரி வீட்டுல தங்குறாங்க. இரவிலே தேவன் பீலேயாமின் இடத்துல வந்து, அந்த மனிதன் உன்னை கூப்பிட வந்தால் நீ எழுந்து அவர்களோடு கூட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ செய்ய வேண்டும். இப்போ ஆண்டவர் உத்தரவு கொடுத்தாச்சு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் இருதயத்துல ஒரு ஓரத்துல அவங்கள போய் சபிச்சாதான் என்ன, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த கூட்டத்தை சபிச்சாதான் என்ன, ஏன்னா எனக்கு இது மூலியமாய் ஒரு பெரிய மேன்மனை செய்து கிடைக்குது, நான் ஏன் இதை உதறி தள்ளணும், இப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கும் பொழுது நான் ஏன் இதை உதறி தள்ளணும். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க வார்த்தை என்ன, உங்களுக்கு ஒரு வேலை ஸ்தலத்துல இல்ல எங்கேயும் திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உங்க கையில கொடுக்கப்படுதுன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க, இது ஆண்டவருக்கு சித்தமானதா, ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் இந்த காரியத்தை செய்யறோமா, உண்மையிலேயே இது அவருடைய கரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டதா என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும், சில புத்தியுள்ள பிள்ளைகளாய் அவரிடத்துல ஜெபித்து காரியத்தை வாங்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சோ இப்ப இவர் எழுந்து போறார், சேனத்தெல்லாம் கட்டி கழுத மேல எழும்பி போறார், பிரபுக்களோட கூட போறாரு. இப்போ அவருக்கு பயங்கர ஒரு கனம், பெரிய பெரிய பிரபுக்களோடு அவருடைய கழுத போகுது முன்னால, அவருக்கு பின்னாடி அவங்க எல்லாம் வாராங்க. 22ஆம் வசனத்துல என்ன நடக்குது, அவன் போகிறதுனால் தேவனுக்கு கோபம் உண்டது, கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராக நின்றார், அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான், அவன் வேலைக்காரன் 2 பேரும் அவர் கூட இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை
தம்முடைய கையிலே பிடித்து கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. பாருங்க, தேவனை முகமுகமாய் கண்ட ஒரு தீர்க்கதரிசி, அனுதினமும் அவரோடு கூட உறவாடுகிற ஒரு மனுஷனுக்கு தூதனானவர் உருவின பட்டயத்தை கொண்டு நிற்கிறதை அவனுடைய கண்களால பார்க்க முடியல. ஏன்னா இப்போ உலகத்துக்கு ஏற்ற ஆசை அவன் கண்ணை மறைச்சிருச்சு. ஆவிக்குரிய கண்களை, அவனுடைய ஆசை, அவனுடைய இச்சை, பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடிய ஒரு ஆசை அவனுடைய இருதயத்துல வந்ததுனால ஆவிக்குரிய கண்கள் மூடி இருந்தது. அவனால கழுதையை பார்க்க முடியல, அவனால தூதனானவரை பார்க்க முடியல. மாறாக யார் பார்த்தா? கழுதை. யோசிச்சு பாருங்க. அதனாலதான் அவர் சொல்லியிருக்கிறார், நான் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்த முடியும், ஆகாந்து என்று தள்ளப்பட்ட கல்ல ஒரு மூளைக்கு தலைக்கல்லால் எங்களை மாற்ற முடியும். நீ என் பேச்சை கேட்கலன்னா ஒரு கழுதையோட கண்ணை திறந்து அந்த கழுதைக்கு என்ன காட்ட முடியும்? ஹல்லேலூயா. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஆண்டவருக்கு என்னாலதான் ஊழியம் செய்ய முடியும், என்னாலதான் ஒரு கருவியா நான் பயன்பட முடியும். அந்த பிரதரால முடியாது. அவருக்கு அவ்வளவு பெரிய ஞானம் இல்லை. ஒருவேளை அந்த சிஸ்டருக்கு முடியாது. அவங்க அமைதியா வராங்க, உட்கார்ந்துட்டு போறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, டேய் வாய மூடுறா. நீ இல்லைன்னா ஒரு கழுதையை கொண்டு என் வேலையை செய்ய முடியும், என்னால செஞ்சு முடிக்க முடியும். பாருங்க, நம்மளுடைய பெருமை எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நாளிலே நொறுக்க விரும்புகிறார். நம்ம அப்படியே அவரிடத்துல ஸ்ட்ராங்க கதி அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற அவர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மை தாழ்த்தணும். இப்போ கழுதை விலகி போகுது. கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதியில போய் நிற்கிறார். இரண்டாவது கழுதை அவரை பார்த்துச்சு. அது ஓரமா போய் பிழையாமின் காலை சுவரோட நினைச்சிட்டு நெருக்கிட்டு. இப்ப பிழையாமுக்கு பயங்கர கோபம். கழுதை, நான் வளர்க்குற கழுதை, நீ என்னைய கொண்டு போய் செவுத்துல வச்சு இடிக்கியா அப்படிங்கிற கோபம். இந்த கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் அவன் என்ன செய்யறான்? கழுதைய வாசிங்க 26. அப்பொழுது அப்புறம் போய் நின்றுட்டான். இப்ப 27 இருந்து என்ன நடக்குது? கழுதை கண்டு இப்ப படுத்துருச்சு கழுதை. இப்போ பீலையாமுக்கு என்ன செஞ்சிருது? கோபம் மூண்டவனாகி கழுதை என்ன செய்யறான்? தடியால் அடிக்கிறான். கழுதைக்கு என்ன? இப்போ என்னுடைய எஜமான முன்னாடி நிற்கிற இந்த தூதனானவர் பைபிள்ல கோட் பண்ணி இருக்கிறது யாருன்னு தெரியுமா? இயேசு கிறிஸ்து. இந்த தூதனானவர்னு எங்கெங்க எழுதப்பட்டிருக்கிறதோ அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகத்திற்கு வருவதற்கு முன்னால அவரை பழைய ஏற்பாட்டில் அடையாளப்படுத்தி இருக்கிறது எப்படி? தூதனானவர் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். இப்போ இந்த தூதனானவர் நிற்கிறத கழுதை பார்த்துட்டு, என் எஜமான இவர் என்ன செஞ்சக்கூடாது, கொன்றக்கூடாதுன்னு பயந்து போய் அந்த கழுதை அவரை எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைச்சு ஒதுங்கி போகுது. ஆனா இவன் என்ன செய்யறான்? கழுதையவே அடிக்கிறான். இப்ப கண்ணை மட்டும் இல்ல, கழுதையின் வாயை என்ன செஞ்சுட்டாரு? திறந்துட்டார். தொடர்ந்து வாசிங்கள. உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பீழையாமை பார்த்து, நீ என்னை 3 தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்தேன் என்கிறது. அப்பொழுது பீழையாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், இருந்திருந்தா இப்பொழுது நான் என்ன செஞ்சிருப்பேன்? உன்னை கொன்னு போட்டிருப்பேன் என்றார். கழுதை பீழையாமை நோக்கி, காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? நான் எப்படி உமக்கு துரோகம் பண்ணுவேன்? எப்படி நான் உண்மை பரியாசம் பண்ணுவேன்னு சொல்லி கேக்குது. செய்ததுண்டா? அதற்கு அவன், இப்போ கர்த்தர் மறுபடியும் பீழையாமின் கண்ணை திறக்கிறார். மதீனனே,
யார் உனக்கு எதிராக நிற்கிறான் பார் என்று சொல்லி கர்த்தர் மீண்டும் பீழையாமின் ஆவிக்குரிய கண்ணை திறக்கிறாரு. இப்ப தூதனானவர் உருவின பட்டயத்தோடு நிற்கிறத அவன் முகமுகமாய் பார்க்கிறான். இப்ப பார்த்த உடனே அங்க என்ன நடக்குது வாசிங்க தொடர்ந்து. பணிந்தான், நோக்கி அடித்தது என்ன? எப்படி? உன் வழி எனக்கு மாறுபாடா இருந்ததுனால நான் உனக்கு எதிராய் புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு விலகிச்சு. எனக்கு விலகாம இருந்திருந்தா இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதைய உயிரோட வச்சிருப்பேன். அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் இன்னைக்கு சொல்றது என்ன? நாம யாரெல்லாம் அற்பமா என்றோமோ, சிலர் வந்து சொல்லுவாங்க, பிரதர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏத்த ஒரு அருமையான ஒரு காரியத்தை வந்து சொல்லுவாங்க, நீ வந்து எனக்கு என்ன செய்யடா, நீ யாருடா, உன் படிப்பு என்னடா, உன் வசதி என்னடா, நீ வந்து எனக்கு வந்து புத்தி சொல்ற அளவுக்கு நான் கீழ்த்தரமா போயிட்டேனா? நான் யாரு தெரியுமா? நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா? நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு வரும் பொழுது ஆண்டவர் நினைவுபடுத்த விரும்புகிறார், சில நேரங்கள்ல கழுத மாதிரி இருக்கிறவனை வச்சு நான் உன் உயிரையே காப்பாத்திருக்கேன். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில யாரையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, உதாசீனப்படுத்திடக்கூடாது. ஆண்டவர் அதனால தமிழ் ஒரு பழமொழி உண்டு, சிறு துரும்பும் பல்குத்த உதவுங்க. ஏதோ யாரையும் நீங்க அசட்டி எண்ணிடாதீங்க. யாரையும் இவெல்லாம் ஒரு மனுஷனா, இவெல்லாம் யாரு, இவளுக்கு என்ன தெரியும் நினைக்காதீங்க. ஆண்டவர் கழுதை மாதிரி இருக்கிறவங்களை வச்சு உங்க உயிரை கூட காப்பாற்ற முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து அந்த நாள்ல நமக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார். நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அங்க என்ன நடக்கிறது? இப்போ 32ல இருந்து வாசிங்களா, 33ல இருந்து வாசிங்க. கொன்று போட்டு உயிரோட வச்சிருப்பேன். 34 சொல்லுது, இப்போ பீழையாம் உடனே என்ன செய்யறான்? கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், நீர் எனக்கு எதிராக நிற்கிறத நான் பார்க்கலப்பா. இப்பொழுது உங்களுடைய பார்வைக்கு இது தகாததா இருக்குமானால் நான் திரும்பி போறேன். இப்போ உடனே அவன் என்ன செஞ்சிட்டான்? சரணாகதி அடைந்து விட்டான். ஆண்டவர் இடத்துல இருந்து சில வேளைகளில நாம் வழி விலகி போகிறது சகஜம்தான். இந்த மாம்சத்தின் பலவீனம் இருக்கு பாருங்க, இந்த மாம்ச பலவீனம் நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடும். ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற நெருக்கத்தை ஒரு நொடி பொழுதுல விழத்தள்ளிடும். இந்த மாம்சத்துக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம தோத்து போயிடுவோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய மாம்சம் உங்க ஆவியின் கண்ட்ரோல்ல இருக்கணும். எப்படி? நம்மளுடைய மாம்சம் நம்முடைய ஆவியின் பலத்துல இருக்கணும். இந்த ஆவியை நம்ம இழந்து போனா, வெறும் மாம்சம் இழுக்கிற இழுப்புக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து நம்ம செஞ்சிருவோம், ஆண்டவரை விட்டு விலகி போயிருவோம். ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றாத ஒரு பிள்ளைகளாய் மாறி போவோம். பிள்ளையவனுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய கருத்தை நமக்கு சொல்லுகிறது. அவன் வளர்த்த கழுத அவன் உயிரையே காப்பாத்தி இருக்கு. ஒருவேளை அந்த கழுத நினைச்சிருந்தா அவனை கீழே தள்ளி விட்டுட்டு ஓடி இருக்கலாம். உருவின பட்டயத்தோடு ஆண்டவர் நிற்கிறத அது பாக்குது. அது நினைச்சிருந்தா அவனை கீழே உதறி தள்ளிட்டு ஓடி இருந்தா அந்த இடத்துல தேவனுடைய தூதரானவர் அவனை வெட்டி கொண்டிருப்பாரு. மாறாய் அங்க நடந்தது என்ன? கழுதையால அவன் உயிர் காக்கப்பட்டது. இப்போ அவன் சொல்றான், மனம் திரும்புறான், ஆண்டவரே நான் செஞ்சது பாவம் தான், உமக்கு விருப்பமில்லாத காரியத்தை செஞ்சுட்டேன், நான் வீட்டுக்கு போறேன். இப்போ God has another plan. இப்ப பீழையாமை இவ்வளவு தூரம் அழைச்சிட்டு வந்தாச்சு, போன்னு சொல்லியாச்சு. இப்போ அவர் என்ன செய்யறாரு?
தன் எதிரிகளுக்கு முன்பாக என் ஜனம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஜனம் வணங்குகிற தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி காண்பிக்க விரும்புகிறார். அவர் என்ன செய்யறாரு? 35 சொல்லுது, வாசிங்களேன். நோக்கி அந்த மனிதரோட கூட போ, கூட போனான். இப்போ பீலேமுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்குது. இப்ப அப்படியே 24வது அதிகாரத்துக்கு ஜம்ப் பண்ணி வந்தாங்க. 24ஆம் அதிகாரம் 2-9 வரைக்கும் இப்ப வாசிக்கலாம். இல்ல 1 வாசிங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது போகாமல் இப்ப வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரத்தின்படியே பார்த்தான். இப்ப தேவ ஆவி அவன் மீது மறுபடியும் வந்தாச்சு. இப்ப தேவ ஆவி வந்த உடனே அவன் என்ன செய்யறான்? தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்பினதாவது என்று சொல்லி ஆண்டவருக்கென்று எழும்பி அவர் சொல்லுகிற வார்த்தையை தீர்க்க தரிசனமா இங்கு உரைக்கிறான். அவனை அழைத்த ராஜா பாலாக்கு ரொம்ப நொந்து போயிட்டார். 3 தரம் வெவ்வேறு இடத்துல கொண்டு போய் நான் பலிபீடத்தை கட்டி 7 காளைகளை பலியிட்டு நான் உன்னை அவர்களை சபிக்க சொன்னா, அங்க இருந்து நீ என்ன செஞ்ச? அவர்களை ஆசீர்வதிக்கிற. நீ என்ன பண்ற? என்கிட்ட கூலி வாங்கிட்டு நீ அவர்களுக்கு ஊழிய செய்றிய என்று சொல்லி அந்த ராஜா புலம்பி அழுகிறா. அதற்கு அவன் சொல்ற பிலேயாம் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? 10வது வசனத்தை வாசிங்க. கோபம் உண்டவனாகி நோக்கி அழைத்து அனுப்பினேன். ஆகையால் ஓடிப்போ. இப்ப கனமடையாதபடிக்கு யார் தடுத்தார்னு சொன்னா கர்த்தர் தடுத்தார். இப்ப அதற்கு பிலேயாம் ஞானத்தோடு பதில் சொல்லுகிறான் பாருங்க. பாலாக்கை நோக்கி, நீ எனக்கு வீடு நிறைய வெள்ளியும் பொன்னையும் கொடுத்தாலும் இப்ப பாருங்க, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்ப பிலேயாமுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஞானம் வந்துருச்சு மறுபடியும். இப்போ அவன் உயிர் பொழைச்சி வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் அவன் ராஜா சொல்றான், உன் கர்த்தரால உனக்கு நான் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய கனத்தை நீ வாங்காதபடிக்கு போயிட்ட, அதனால ஓடி போயிருன்னு சொல்றான். அதுக்கு பதில் பிலேயாம் சொல்றது என்ன? நீ வீடு நிறைய பொன்னும் வெள்ளியும் கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்கிறதற்கு கர்த்தரின் கட்டளை என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் மீறக்கூடாது. கர்த்தர் சொல்லுகிறதே நான் செய்வேன். எப்படிப்பட்ட ஒரு பலம் அவனை மீண்டும் நிரப்பிற்கு பாருங்களேன். என்னாகும் 24ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும் வாசிச்சுங்களேன். இப்ப என்ன நடக்குதுன்னு 15 எடுத்துரைத்து கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது விளம்புகிறதாவது, அவரை காண்பேன், இப்பொழுதல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லையை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனத்தை
அந்த வருஷத்திலிருந்து 1000 வருடங்களுக்கு அப்புறம் நடக்க போகிற ஒரு தீர்க்க தரிசனத்தை பிதாவாகிய கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவை இந்த பூ உலகத்திற்கு அனுப்பி தன் ஜனத்தை மீட்க போகிறார் என்கின்ற ஒரு உன்னதமான தீர்க்க தரிசனத்தை சொல்லக்கூடிய ஒரு மனிதனாய் பிலேயாமை தேவன் மாற்றுகிறார். ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் என்ன? அவர் நமக்கு அநேக வெளிப்பாடுகளை கொடுத்து நம்மை மாத்திரம் அல்ல, நம்முடைய சபையை என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். அநேக ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு சேர்க்கும் ஒரு வல்லமை உள்ள மனிதனாய், மனுஷியாய் நம்மளை எடுத்து பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் சங்கீதக்காரன் மிக அதிகம் அழகாய் சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்து வாசிங்க. கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை என்று சொல்றான். இன்னைக்கு நாம எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயம் உங்களுக்கு வேண்டாம், என்னுடைய திருசுத்தத்தை செய்கிற பிள்ளைகளாய், நான் உங்களோடு கூட பேசுகிற சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய், என்னுடைய காரியத்தை செய்து முடிக்கிற ஒரு வல்லமையுள்ள வீரனாய், வீராங்கனையாய் நீங்கள் வாழ்வதற்கு உங்களுக்கு ஆசை உண்டா? அப்படி உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா, உங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை நான் கொடுத்து, நான் உங்களை கொண்டு செய்ய இருக்கிற எல்லா திட்டத்தையும் செய்து முடிக்க நான் வல்லவராயிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு அறைகோல் விடுகிறார். எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் ஆண்டவருடைய திருவசனத்தின் வழியாய் நாம் நடக்கும் பொழுது நிச்சயம் நமக்குரிய உயர்வு ஏற்ற நேரத்திலே ஏற்ற கரத்திலிருந்து நமக்கு வரும். அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை சும்மா அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்கிறார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. உங்களை அழைச்சிட்டாரு, ஏதோ ஆண்டவருடைய வேலையை செய்கிறோம், போறோம், வர்றோம், போறோம்னு இல்லாம அதுல தீவிரமாய் நாம் அந்த காரியத்தை நடப்பிக்கும் பொழுது அதற்கு உண்டான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நாளைக்கு இந்த நாளையில நம்மகிட்ட அதை தான் பேச ஆசைப்படுகிறார். இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தரிக்காம நீங்க தேவனுடைய சித்தம் என்ன, அவருடைய பரிபூர்ண எண்ணம் என்ன என்பதை நாம் அறிந்த பிள்ளைகளாக நாம் செயல்படும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் நம்ம ஒரு நாள் வரும் பொழுது அவர் ஆசீர்வதிப்பார். ஆகவேதான் ரோமர் 12:1 நாம் வாஸ்த பிரகாரமாய், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி பவுல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பவுலுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும். எப்படி இருந்தார், எப்படி விழுந்தார், எப்படி எழுந்தார், எப்படி தேவனுக்கு என்று ஜொலித்தார் என்று சொல்லி நம்ம தெரியும். இன்னைக்கு மெயின் சர்ச்சிலையும் ரத்திஷ் கொடுத்த வசனம் பவுலை குறித்து தான். பவுல் தன் வாழ்க்கை முழுவதும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தான். தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டவன் தேவனுடைய சார்பில் விழுந்த பொழுது ஆண்டவர் அவனை ஒரு மிக பெரிய வல்லமை உள்ள கருவியை எடுத்து பயன்படுத்தினார். அவன் தேவ சித்தத்தை செய்து தேவனோடு இணைந்தான் என்பதுதான் வரலாறு. நாமளும் அதே வழியில நம்மை ஒப்பு கொடுப்போமா?